இவருக்கு பேரையும் ஜான் டி ராக்ஃபெல்லர், உலகத்தில் உள்ள முதல் பில்லியனர். இவர் 1937 சாகும்போது இவருக்கு நெட்ஒர்த் கிட்டத்தட்ட $1.4 பில்லியன். அதை இப்போ உள்ள பணத்துக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா $300 to $400 பில்லியன் வரும். அப்போ அவ்வளோ பணமெல்லாம் யார்கிட்டையும் இல்லை. அந்த யூஎஸ்ஏ கண்ட்ரோல் பண்ண அளவுக்கு பணம் அவர்கிட்ட. அது எப்படி வந்ததுன்னா, யூஎஸில் ஆயில் இருக்குது. அந்த ஆயில் எல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி ப்ராசஸிங் எல்லாமே கிட்டத்தட்ட 90% யூஎஸ் ஆயில் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணது இவர் தான். அப்போ இருந்து அவருக்கு வெல்த்தை மொத்த யூஎஸ்ஏக்கு ஜிடிபிக்கு கூட கம்பேர் பண்ணலாம். அவ்வளோ பணக்காரவங்களாட்டு இருந்தது. பணக்காரனுக்கும் மேலே அந்த அளவுக்கு இருந்தது. அதனால யூஎஸ் கவர்மெண்ட் அவருக்கு எம்பையரை எப்படியாவது குறைச்சணும்னு சொல்லி நிறைய லா எல்லாம் கொண்டு வந்து ஒரு தனி ஆள் இது எல்லாத்தையும் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய லா எல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாட்டு அவங்க ஃபேமிலிக்கு பவரை குறைச்சாரு. ஆனால் இப்போவும் ராக்ஃபெல்லர் ஃபேமிலி ஒரு பெரிய பில்லியனர் ஃபேமிலியாட்டு நிறைய சொத்தோட இருக்குதார் இப்போ வர.